ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் ஃபட்ஜியான சாக்லேட் ப்ரௌனி. இது நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரௌனின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஈஸி பண்ணுறது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக ஃபட்ஜியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா விப் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நல்லா விப் பண்ணலாம். அப்புறம் 3 முட்டை வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு கண்டிப்பாக தேவை. நான் உங்களுக்கு எக்லெஸ் வெர்ஷன் இன்னொரு நாள் போடுறேன். ஹேண்ட் பிளெண்டரை வச்சு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா ஃப்ராத்தி ஆகிற வரைக்கும் விப் பண்ண போகிறோம். இதில் காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர், மைதா மாவு, அதுக்கப்புறம் அதே ஹேண்ட் மிக்சரை வச்சு லைட்டாட்டு ஃபுல்லாக கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்பேச்சுலாக வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீட்டாக ஸ்க்ரேப் பண்ணி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடுங்க. இந்த பேட்டர் நீங்கள் அப்படி பேக் பண்ணலாம். நான் வந்து சாக்லேட் ஆட் பண்ண போகிறேன். இது நார்மல் டெய்ரி மில்க், ஏதாவது ஒரு மில்க் சாக்லேட் 1 கப் கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நட்ஸ் வேணுன்னா கூட வால்நட்ஸ், ஆல்மண்ட் அந்த மாதிரி நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி, மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம ப்ரௌனி பேட்டரை போட்டுட்டு நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ப்ரௌனி மட்டும் ஓவராக பேக் பண்ணிடாதீங்க. குறைவாக பேக் பண்ணால் தான் அது நல்லா மாய்ஸ்டாக ஃபட்ஜியாக இருக்கும். ஓவராக பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டென்ஸ் ஆகிடும். ஸோ பேக் பண்ண ப்ரௌனியை வெளியே எடுத்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூலானதுக்கப்புறமா ஒரு நைஃபை வச்சு சைடில் லைட்டாக இலக்கி கொடுத்துட்டு அதை அப்படியே அன்மோல்ட் பண்ணி ஒரு கட்டிங் போர்டில் வச்சு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம மாய்ஸ்டாக இருக்கும், உள்ளே வந்து செம்ம ஃபட்ஜியாக இருக்கும். இது ஒரு பெரிய பேட்ச் பேக் பண்ணக்கூடிய ப்ரௌனி தான். பட் இது வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 3 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்லாம் மைக்ரோவேவில். ஸோ எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ள அந்த சாக்லேட் வந்து அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.